எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் கேக் பண்ண போறோம். ஆனா மைதா வச்சு பண்ண போறது இல்ல, மரவள்ளி கிழங்கு வச்சு கேக் பண்ண போறோம். இது ரொம்ப ருசியா இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதும் கூட. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி இருக்கிறோம், வெள்ளை சர்க்கரைக்கு பதில். வாங்க ஈஸியா எப்படி கிறிஸ்துமஸுக்கு கேக் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான கடாயை எடுத்திருக்கோம், 1/4 கப்பு நெய் விட்டுருக்கோம். அதில் 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம், 10 கிஸ்மிஸ் எடுத்து அதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அது வறுபட்ட உடனே கிஸ்மிஸ் பழமும் சேர்த்தாச்சு. நல்லா உப்பி வந்துருச்சு. உப்பி வந்ததுக்கு அப்புறமேலு இதை ஒரு கப் ரவை, பாம்பே ரவை எடுத்து வறுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். பொரிய வேண்டாம், கலர் மாறாமல் இருக்கணும். 1/2 கப்புலேருந்து 1 கப்பு அளவு தேங்காய் துருவல், அதோட 3 ஏலக்காயோட பொடியும் சேர்த்து இந்த ரவையும் தேங்காய் பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். மரவள்ளி கிழங்க துருவி வச்சுருக்கோம், நடுவில் இருக்கிற தண்டு இருக்கக்கூடாது. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் 3 கப் அளவுக்கு இந்த மரவள்ளி துருவல் எடுத்துக்கணும். நம்ம ரவை தேங்காயெல்லாம் கலந்தோம்ல, அதுலேயே கலந்துடணும். இப்போவும் ஸ்டவ்வு ஆஃப் ஆகத்தான் இருக்குது. இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டோம். ஒரு குக்கரில் உப்பு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி விட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் 2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம். நான் ஆரோக்கியம் கருதி நாட்டு சர்க்கரை எடுத்து எல்லா பக்கமும் பரவலாகிற மாதிரி கிண்டி விட்டுருக்கேன். இப்போவும் இந்த மரவள்ளி கிழங்கோட கட்டி இருக்கான்னு பார்த்து, இருந்ததுன்னா அதை உதுத்து விட்டுக்கணும். இப்போ ஒரு கேக் டின்னை எடுத்து நெய் தடவிக்கணும். கீழேயும் அந்த பக்கத்தில் 4 பக்கத்து சுவர்லேயும் நல்லா டின்னோட சுவர் எல்லாத்துலேயும் நெய்யை தடவி வச்சிட்டோம். தேவைப்பட்டால் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். நான் பட்டர் பேப்பர் போடலை. இப்போ நம்ம கிண்டி வச்சுருந்தோம்ல மரவள்ளி கிழங்கு, ரவை, நாட்டு சர்க்கரை எல்லாம், அந்த கலவையை எடுத்து நல்லா மூலையெல்லாம் 4 மூலையிலையும் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஸ்பூனால் எடுத்து லேசாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா உடஞ்சிரும், ஒரு ஷேப்பு வராது. லேசாக அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் நெய் தடவணும், நல்லா ப்ரௌன் கலர் வர்றதுக்காக. அதோட பாதாமோ முந்திரியோ எடுத்து அது மேலே அலங்காரமாக அமுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பாதாம் முந்திரி சேர்த்துருக்கோம். இது சும்மா ஒரு கண்ணுக்கு அழகாக இருக்கிறதுக்காக. இது மாதிரி இருக்கிறத நல்லா 10 நிமிஷம் சூடு பண்ண உப்பில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கணும். டைரெக்டாக கீழே வைக்கக்கூடாது டின்னை. குக்கர் மூடியை மூடும்போது உள்ளே இருக்கிற கேஸ்கட்டையும் எடுத்துடணும். வெயிட்டும் போடக்கூடாது. லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இந்த கிழங்கு கேக்கு வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு டூத்பிக்கோ கத்தியோ விட்டோன்னா ஒட்டக்கூடாது. இப்போ லேசாக ஒட்டி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த கேக் வேகிறதுக்கு. மரவள்ளி கிழங்கு வேகணும்ல. இப்போ இதை டீமோல்டு பண்ணிட்டோம். 4 பக்கமும் லேசாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு டீமோல்டு பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், சுவையான ஆரோக்கியமான மைதா இல்லாத மரவள்ளி கிழங்கு கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.